ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்தி கொண்ட கடலைக்கறி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் செய்ய போகிறேன். சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு ஏற்ற கொண்ட கடலைக்கறி சரிங்களா. ஃபஸ்ட்டு அதுக்கு கொண்டக்கடலையை நல்லா வேக வச்சு சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இப்படி நல்லா வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. நிறைய விசில் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். எப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, அது எல்லாமே போடாமல் ஒரு சில திங்ஸ் மட்டும் அன்னாசி மொட்டு அது மாதிரி கல்பாசி போட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்தது 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா பூண்டு ஒரு 10 பல்லு வெறும் பூண்டு மட்டும் இடித்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது தக்காளி எடுத்து ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். அது இதோட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 எடுத்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போதும். இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை கொஞ்சம் போகணும் சரிங்களா. தேவையான அளவு மசாலா சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மசாலாவை நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் வதங்குற வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லா வதங்கியாச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா தக்காளி வெங்காயம் அதெல்லாம் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணும். கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அது தண்ணி ஓரளவுக்கு ஒரு 1/4 கிளாஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வற்றி சுண்டனா நல்லாயிருக்கும். அதுபோல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம மசிச்சு வச்ச அதாவது அந்த கொண்டக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, மற்ற இது பண்ணிக்கலாம். அதை எடுத்து இதோட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய விசில் ஒரு 5 விசில் 6 விசிலுக்கு மேலேயே விட்டாச்சு. அதனால நல்லா குழஞ்சிருச்சு சரிங்களா. இப்போது அதை நம்ம இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நாம் இதுக்கு தேவையான உப்பு காரம் அதெல்லாம் நாம் செக் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் பொட்டுக்கடலை மாவு இருந்தால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம் சரிங்களா. இப்போது சப்பாத்தி மாவு திரட்டியாச்சு. மாவு தீத்தி வச்சாச்சு. சப்பாத்தி போட்டு பாருங்கள் வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கமாக ஒரு மாதிரியாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. சப்பாத்தி இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா உப்பி வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்பாத்தி தான் இது. என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆயில் ஆட் பண்ணி நல்லா வெந்தாச்சு. இப்போது பிளேட் எடுத்து வச்சு சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கொண்டக்கடலை குருமா ஊற்றி சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.